எங்கள் இந்து மதத்தில் வந்து அசைவம் சாப்பிட்றதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. உங்கள் மதத்தில் எதுவும் இல்லையே, ஏன் அப்படி? என்ன கட்டுப்பாடு? எதுக்கு அசைவம் சாப்பிட்றதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. அப்போ இந்து மதத்தில் வந்து அசைவம் சாப்பிடுவது சம்பந்தமாக நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கிறது. உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்குறாங்க. என்ன கட்டுப்பாடுகள் அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்து மதத்தினுடைய சில பிரிவுகள் வந்து அறவே சாப்பிட மாட்டாங்க அசைவம், அது ஒரு கட்டுப்பாடு. சில பிரிவினர் வந்து சில பொருள்களை சாப்பிட மாட்டார்கள், சில பொருளை சாப்பிடுவாங்க, அது ஒரு கட்டுப்பாடு. சில பிரிவினர் என்ன செய்வாங்கன்னா, சில நாட்களில் விரத நாட்கள் இந்த மாதிரியான சில நாட்களில் அசைவம் சாப்பிடக்கூடாது, மற்ற நாட்கள் அசைவம் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த விரதம்னு சொல்லி விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் அது மாதிரி கட்டுப்பாடு வைத்து இப்படியெல்லாம் இருக்கிறது. இப்படி இஸ்லாத்தில் ஏதாவது கட்டுப்பாடு இருக்கிறதா? இந்த மாதிரி உணவு விஷயத்துக்கு அசைவம் சாப்பிடுவதற்கு கட்டுப்பாடு இருக்கான்னு கேட்குறாங்க. அப்படி கட்டுப்பாடு கிடையாது. எங்களுடைய இஸ்லாத்தில் உள்ள கட்டுப்பாடு எல்லாம் என்னன்னு கேட்டால், நோன்பு என்கிற ஒரே கட்டுப்பாடு தான். நோன்பு என்றால் என்ன? வருடத்தில் ஒரு மாதம் வைகறை பொழுதில் இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம நாட்டுக்கு எடுத்திங்கன்னா 13 மணி நேரம் வரும். நம்ம தமிழ்நாட்டு சூழ்நிலைக்கு வந்து 13 மணி நேரம் வரும். சில பகுதிகளுக்கு 10 மணி நேரம், 14 மணி நேரம், 15 மணி நேரம் கூட வரும் உலகத்தினுடைய பல பகுதிகளில். அப்போ வைகறை கிழக்கு வெளுத்ததிலிருந்து சூரியன் மறையும் வரை, இந்த உதாரணமாக 4 மணிக்கில இருந்து சாயந்தரம் 6 மணி 6:15 வரைக்கும் வரும். குறைய காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறி வரும். இப்படி ஒரு 13-14 மணி நேரங்கள் நாங்கள் நோன்பு என்கிற விரதம் இருக்க வேண்டும். இந்த விரதத்தின் போது சைவம் அசைவம் ரெண்டையும் விட்டுவிட வேண்டும். அசைவத்தை மட்டும் விட சொல்லி எங்கள் மார்க்கம் சொல்லலை, தண்ணீரையும் விட்டுவிட வேண்டும். 4 மணிக்கு அதிகாலை 4 மணிக்கு நாங்கள் நிப்பாட்டினோமே ஆனால் பச்சை தண்ணீர் சாப்பிட மாட்டோம், சைவம் சாப்பிட மாட்டோம், பழச்சாறு சாப்பிட மாட்டோம், மாமிசம் சாப்பிட மாட்டோம். எந்த விதமான உணவையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளாமல் 14 மணி நேரம் முழு பட்டினியாக எந்த ஒரு குளுக்கோஸோடு நாங்கள் ஏற்றிக்கொள்ளக்கூடாது. குளுக்கோஸ் மூலமாக கூட நவீன முறையில் கூட அது மாதிரியாக சத்துக்களை ஏற்றிக்கொள்வது கூட கூடாது. மிட்டாயை கூட சப்பி சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரியாக அனைத்து வகையான உணவுகளையும் ஒரு மாத காலம் கண்டிப்பாக நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இது அல்லாமல் சில நாட்களில் வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் 3 நாள் இப்படி என்று ஆர்வம் மூட்டி இருக்குது இந்த நோன்புக்காக வேண்டி. இந்த மாதிரியான விரதங்கள் இருக்கே தவிர, இந்த விரதங்கள் எல்லாமே எல்லா உணவையும் கட்டுப்படுத்துகிற வகையில் தான் இருக்கிறது. அசைவத்தை மட்டும் கட்டுப்படுத்தி சைவத்தை மட்டும் சாப்பிடுங்க என்ற வகையில் இஸ்லாத்தில் கட்டுப்பாடு கிடையாது. எதையும் சாப்பிடக்கூடாது என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. இதில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், இந்த நீங்கள் கேட்டதுக்காக வேண்டி எங்கள் மதத்தில் உள்ள இந்த உணவு கட்டுப்பாடு என்ற விஷயத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், அறிவியல் பூர்வமாக இந்த விரதம் நாங்கள் நோன்பு என்கிற இந்த விரதம் இருக்கிறோம் இல்லையா, அது அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது என்று லண்டனில் உள்ள ஆய்வுக் கழகம், அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகங்கள்லாம் ஆய்வு செய்து அந்த ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு மனிதன் வந்து நீண்ட நேரம் எதுவுமே சாப்பிடாமல் ஒரு பசியாக இருப்பது வந்து உடலில் உள்ள அந்த கெட்ட கொழுப்புகளை எல்லாம் கரைக்கும். இப்போ நம்ம சாப்பிடாமல் இருக்கோன்னு வைங்களேன், சாப்பிடாமல் இருக்கும் பொழுது, எந்த உணவும் சாப்பிடாமல் இருக்கும் பொழுது நம்ம உடலில் ஏற்கனவே நோன்பு வைக்காத காலங்களில் சேர்ந்திருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாம் இருக்கும், நச்சு பொருள்கள் எல்லாம் இருக்கும். அவைகளையெல்லாம் சத்துக்களாக எடுத்து உடம்பு பயன்படுத்தி கொள்கிறது. அந்த எக்ஸ்ட்ரா இருந்த அந்த கொழுப்புகளை எல்லாம் பயன்படுத்தி முடித்த பிறகு இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீடிச்சோண்டு வைங்க, நம்ம உடம்புல உள்ள புரோட்டீனை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். அந்த நிலைக்கு போகாத வகையில் அதை வந்து அடுத்த சாப்பாடு துவங்கிடணும். அதுக்கு ஒரு 12-13 மணி நேரம் ஆகுங்கிறான். விஞ்ஞானம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டீர்களே ஆனால் ஒரு 12-13 மணி நேரத்துக்கு வரைக்கும் உடம்புல உள்ள கொழுப்புகளை தேவைக்கு எடுத்துக்கிறோம். எக்ஸ்ட்ரா இருந்த கொழுப்புகளை வந்து உடம்பு எனர்ஜிக்கு பயன்படுத்தி கொள்கிறது. உணவு கிடைக்கல, பவர் வேணும்ல. அப்போ சேமித்து வைத்திருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து உடம்பு பயன்படுத்தும் பொழுது அந்த கொழுப்பெல்லாம் கரையும் பொழுது உடம்பு ஆரோக்கியத்துக்கு வருகிறது. அந்த கொழுப்பு முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, ஒரு 12 ஹவரில் முடிஞ்சு போயிடும். அப்புறம் எதை ஆரம்பிச்சிடும், நம்முடைய உடம்பில் உள்ள புரோட்டீனை எடுக்க ஆரம்பிச்சிடும். அதை எடுத்துச்சின்னு சொன்னால் வாதம், அந்த கோமா, பலவிதமான பாதிப்புகளை மனிதனுக்கு ஏற்படுத்திவிடும். அந்த மாதிரியான ஒரு நீண்ட நேரமாகவும் இருக்க வேண்டும். அது புரோட்டீனை உடம்பு எடுத்துக்கொள்கிற அளவுக்கு போயிடக்கூடாது என்கிற அளவில் முஸ்லீம்களுடைய விரதம் அமைந்திருக்கிற காரணத்தினால் இது ரொம்ப ரொம்ப நல்லது, அறிவுபூர்வமானது என்று சொல்லி இன்றைய விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்கிறார்கள். அதைத்தான் இஸ்லாம் என்ன சொல்லி எல்லாத்தையும் நிப்பாற்ற நல்லதுன்னு சொல்லுகிறது. அந்த ஒரு அடிப்படையில் வந்து விஞ்ஞானத்துக்கும் ஏற்றதாக இருக்கிறது. அந்த ஒரு உங்களுக்கு திருக்குரான் தமிழாக்கம் தருவார்கள்.
அதில் கூட நோன்பு வைப்பது நல்லதுங்கிற தலைப்பில் ஒரு ஆர்டிகல் இருக்கும். அதில் எந்த விஞ்ஞானி கண்டுபிடிச்சான், எங்கெங்கே ஆய்வு செஞ்சாங்கிற விவரங்கள் எல்லாம் அதில் ரிட்டனாக உங்களுக்கு எழுத்தில் என்ன செஞ்சுருக்கேன், அதில் தரப்பட்டிருக்கும், படிச்சுக்கிறங்க. இந்த கட்டுப்பாடு இருக்கே தவிர அசைவத்தை தவிர்க்கணுங்கிற ஒரு கட்டுப்பாடு எங்களுக்கு கிடையாது.